அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே வர்ற பக்தர்களை ஒவ்வொருத்தரையும் அவங்களுடைய நினைவுகள்லேருந்து பல விஷயங்களை இங்கே இறைவனோடு பகிர்ந்துக்கிறாங்க. சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்ற தலைப்பில் இவங்க பல விஷயங்களை உண்மையான விஷயங்களை உங்களோட சொல்லும் பொழுது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நமக்கு நடக்குமான்னு நீங்கள் நினைக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு நடக்கும்ன்றதுக்கு இவங்கெல்லாம் ஒரு சாட்சியாக அமைகிறாங்க. இந்த வீடியோவை பார்க்குற பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சதுன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. உங்களுக்கும் அது நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளை அதை ஏற்படுத்தி கொடுக்கும். மேடம், உங்கள் பேர்? நித்யஸ்ரீ. நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கீங்க? 4 வருஷமாக வரீங்க. முதல்ல யார் சொல்லி இந்த கோயிலுக்கு வந்தீங்க? பெரம்பூரில் இருந்தீங்க. பெரம்பூரில் எங்கே இருந்தீங்க? கொளத்தூரில் மாற்றி வந்துட்டீங்க. கொளத்தூர் மாற்றி வந்ததுக்கப்புறம் ஒரு கோரிக்கையை வச்சு நீங்களும் உங்கள் அக்காவும் சுற்றுனீங்க. 9 நாள் சுற்றுனீங்க. என்ன விஷயத்துக்காக வந்தீங்க? அக்காவுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தோம். ஏன்னா அவளுக்கு ஒரு 3 இயர்ஸாக பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுக்காக மட்டும்தான் 3 வருஷமாக பார்த்து முடியாததுனால இங்கே சுற்றுனீங்க. 9 நாள் சுற்றுனீங்க. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு அவளுக்கு? வித்தின் 1 இயர்க்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. நீங்கள் அந்த 9 நாள் சுற்றுனதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணிங்களா? பண்ணியாச்சு. அபிஷேகம் பண்ணிங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு 1 இயர்க்குள்ளே மேரேஜே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்போ அக்கா எங்கே இருக்கா? சிங்கப்பூர்ல இருக்கா. என்கேஜ்மெண்ட் ஆன உடனே மாப்பிள்ளைக்கு சிங்கப்பூர்ல வேலை கிடைச்சிப்போ அவங்க அங்கே சிங்கப்பூரில் செட்டில் ஆகிட்டாங்க அவங்க. இதுக்கப்புறமா 2வது நீங்கள் ஏதோ ஒரு பொருள் வாங்கினீங்க வீட்டுக்காக. அப்பாவும் நீங்களாம் இங்கே பூஜை போட்டீங்க. அது என்ன விஷயம்? அவளுக்கு அக்கா கல்யாணம் முடிஞ்ச ஒரு 1 மந்த்துக்குள்ள புது கார் வாங்கணும். ஸோ அந்த கார் வாங்கிட்டு இங்கே தான் பூஜை போட்டோம். கார் வாங்கினதுக்கப்புறம் இங்கே பூஜை போட்டீங்க. நல்லபடியாக அது முடியணும்னு நினச்சிங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய தகுதிக்கு தகுந்தபடி ஒரு காரை வாங்கி இங்கே பூஜை காரும் வாங்கி அமைஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக படிக்க ஆரம்பிச்சிங்க. என்ன முடிச்சிருக்கீங்க டிகிரி? நீங்கள் பிகாம் முடிச்சுட்டு சிஏ படிச்சுட்டு இருந்தேன். தென் இப்போது எம்பிஏ முடிக்கணும்னு நினச்சேன். எம்பிஏ பண்ணதும் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். எம்பிஏவும் முடிச்சிட்டீங்க. அந்த இது காலேஜ் பேர் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். அதை சொன்னீங்க. நான் எனக்கு சீட் கிடைக்கணும்னு நினச்சேன். கடவுளுடைய பேர்லேயே எனக்கு காலேஜ் அமைஞ்சிருச்சுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கிடச்சிருச்சு. டிகிரி முடிச்சதுக்கப்புறம் இப்போ எங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க? அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுவுமே உடனே கிடச்சிருச்சு. வேலைக்குன்னு வந்தீங்க. வேலையும் உடனே உனக்கு கடவுள் வாங்கி கொடுத்துட்டாரு. இப்போ எத்தனை மாதமாக நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க? 8 மாதம். 8 மாதமாக நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க. இதுக்கப்புறம் என்ன கோரிக்கை வைக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய மேரேஜ் தான். மேரேஜ், வீடு கட்டணும். வீடு கட்டுற வேலை ஒன்று இருக்குது பாக்கி. சரி, நீங்கள் 2 பொண்ணா அப்பாவுக்கு? அப்பா எங்கே வேலை செஞ்சுருந்தார்? அப்பா டாஃபேல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ரைவேட் கம்பெனி தான். ரிட்டையர் திருப்பியும் எக்ஸ்டென்ஷனில் கன்சல்டண்ட்டாக போயிட்டு இருக்காரு. அதே கம்பெனி. மறுபடியும் அதே கம்பெனியில் வேலைக்கு போயிட்டுருக்காரு அப்பா. உங்களுக்கு நல்ல இடத்துல ஒரு மேரேஜ் கண்டிப்பாக செட்டில் ஆகி முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் அக்காவுக்காக வந்தீங்க. அக்காவுடைய கல்யாணம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கார் வாங்கணும்னு நினச்சிங்க. அதையும் முடிச்சிட்டிங்க. உங்களுடைய டிகிரி இதுக்காக வந்தீங்க. அதுவும் அவர் நல்ல காலேஜாக வாங்கி கொடுத்து டிகிரியும் முடிச்சிட்டிங்க. இதுக்கப்புறம் வேலையும் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வந்தீங்க. வேலையும் கிடச்சிருச்சு. இப்போ லைஃப்பில் ஓரளவுக்கு நல்லபடியாக செட்டில் ஆகிட்டீங்க. இப்போ உங்கள் மேரேஜுக்காக பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக வாரம் வரீங்க. நீங்கள் வேலை முடிச்சுட்டு உடனே வேலையிலேருந்து நேராக இங்கே தான் வரீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நீங்கள் கண்டிப்பாக இங்கே சுற்றிட்டு போகிறீங்க. அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் ஏதாவது ஒரு சின்ன கைங்கரியம் உங்களுக்கு இருக்கும். கேட்ட உடனே நீங்கள் அந்த கைங்கரியத்தை செஞ்சிடுறீங்க. நல்லபடியாக ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட் கிடைக்கும். உங்கள் ஹஸ்பண்ட் நல்லவராக அமைவார். உங்களுக்கு அதாவது நல்ல குணத்தோடு அமையணும். அதுதான் ரொம்ப முக்கியமாக. நல்ல வேலை நல்ல குணத்தோடு அமைவார். அதுவும் கடவுள் நல்லபடியாக முடிச்சு கொடுப்பாரு. உங்கள் அக்காவுக்கு முடித்த மாதிரியே கண்டிப்பாக உனக்கு முடிச்சு கொடுப்பாரு. அதனால் இந்த வீடியோவை மற்றவங்க பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குமான்னு நினச்சா கண்டிப்பாக உங்கள மாதிரி ஆளுங்க உண்மையான விஷயங்களை இங்கே பகிர்ந்துக்கிறீங்க இல்லையா? சொல்வதெல்லாம் உண்மைன்னு அந்த உண்மையான விஷயங்களை அவங்க கேட்கும்போது நமக்கும் இந்த கோயிலுக்கு வந்தால் அது முடியுன்றதுக்கு நீங்களாம் ஒரு நல்ல சாட்சியாக அமைகிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேடம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.